தெரியுமா? ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 45 பைசா வட்டியில லோன் வசதியும் பண்ணி தராங்க. எந்த பயமும் வேண்டாம். 2D 3Dன்னு வீட்டை அட்வான்ஸ்ட் பிளான் பண்ணி நம்ம இடத்தையே பயங்கரமா மாத்தி கொடுப்பாங்க. தொடர்புக்கு 9952134321. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹித்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹித்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவர் படிச்சவர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். யாரோ சொன்னதை அப்படியே வந்து சொல்றாரு பாருங்க. நான் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன், என்கிட்ட பயங்கரமா டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சொன்னதை சொல்றாரு, புரியுதுங்களா? இப்ப வந்து இந்த இது சாப்பிட்டு ஏதாவது உங்க சொறி சரங்கெல்லாம் வந்துச்சா, ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வந்துச்சான்னு திரு கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு. அதை கேட்டிருக்காரு, அதை சொல்றாரு. சரி, இவர் யாருக்கெல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரு? நான் பலமுறை சொல்றேன், ஒரு லாயர் கணக்குங்க, ஒரு ஆடிட்டர் கணக்குங்க, இந்த நிறுவனத்தினுடைய ஃபுல் டேட்டா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா மறுபடியும் மைவீத்தில் இருக்கக்கூடிய டீலர்கிட்ட போய் கேட்டாராம். மைவீத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் கேட்டாராம். அவங்க என்ன சொல்லுவாங்க? இது கெட்ட கம்பெனி என்ன சொல்லுவாங்க? ஆனா நீங்க அவர் சகோதரர் கௌதம் அவருக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். போலீஸ், காவல்துறை, அதாவது EOW காவல்துறை, EOW வந்து பாத்தீங்க அப்படின்னா தானாக சோமோட்டோவா முன் வந்து எடுத்த இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கிற இந்த கேஸ நீங்க தப்புங்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய சட்ட விரோதமான ஒரு வாய்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய சட்ட விரோதமான செயல் தெரியுமா? அது காவல்துறை தானாக முன் வந்து அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் பேர்ல, இது கார்த்திக் பிள்ளையே சொல்றாரு, அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் பேர்ல வழக்கு பதியப்படல. இப்ப போட்டிருக்கிற வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவுல இருந்து தானா முன் வந்து சோமோட்டோவா வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்ப காவல்துறை தானா முன் வந்து சோமோட்டோவா போட்ட வழக்கு, அந்த வழக்கெல்லாம் நிக்காது, அந்த வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த வழக்கே தப்பு, இந்த நிறுவனமே சரி, நிறுவனத்தை அப்போ கோர்ட்டு வந்து அவருக்கு பெயில் கேன்சல் பண்றதோ, விசாரணை போயிட்டு இருக்கிறதோ, இல்ல வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதோ, இப்ப காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறதோ, 70க்கும் மேற்பட்டவர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்றதோ, 2,41,251 கோடி இதுல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்றதோ, இது எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கோர்ட்டே தப்பு, போலீஸே தப்புன்னு சொல்றீங்க. இது பெரிய பக்க விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தும் சகோதரரே. தயவு செஞ்சு நீங்க கவனிச்சு போங்க. நான் என்ன சொன்னேன், இவரு வந்து ஒரு ஆடியோவில் நான் கேட்டேன், அந்த ஆடியோவில் மாத்திட்டு இருக்கிறோம், இப்படிதான் மாத்திட்டு இருக்கிறோம், இப்படி கொண்டு வர போறோம், இப்படி கொண்டு வர போறோம்னு எப்படி இவரு சொல்ல முடியும்? இந்த நிறுவனத்துல இவரும் உங்க அம்மாலாம் சகோதரனுடைய தாயாரெல்லாம் வந்து இதை வந்து பொருளை யூஸ் பண்றாங்க, நல்லா இருக்குன்னா அப்போ அவங்க தாயார் வந்து இதுல ஏதோ ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க, அதனால இவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கலாம். ஆனா இவர் கம்பெனியில இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் திருத்துவேங்கிற அளவுக்கு பேசுறாருன்னா அப்போ ஒரு கம்பெனி சார்ந்தவர் தானே, அப்படித்தானே நம்ம நினைக்க முடியும். அதைத்தான் நம்ம சொன்னோம், ஓகேங்களா? ஆனா இப்போ வந்து போலீஸே வந்து சோமோட்டோவா போட்ட வழக்கையே நீங்க தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா பக்க விளைவை இது சந்திப்பதற்கு நீங்க தான் ரெடியா இருந்திருக்கணும் சகோதரரே, ரெடியா இருந்துக்கோங்க. அப்புறம் வந்து சொல்றாரு, கூலி தொழில் போயிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கோட் சூட் போட்டுட்டு கார் வாங்கி வீடு வாங்கி, ஆமா அவன் தான் சொல்றமே, 1 லட்ச ரூபாய் மட்டுமே போட்டுட்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அமௌண்ட் எடுத்தவங்களும் இருக்காங்கன்னு சொல்றோமே, அவங்களதான் அப்ளை இருந்துன்னு சொல்றோம். அவங்க அதுக்கு முன்னாடி கூலி தொழிலுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, இந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அவங்க எல்லாமே யாருடைய பணம்னா கீழே உள்ளவங்களுடைய, நீங்க மாத்திரையை திணிக்கிறீங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு எதுக்கு இந்த மாத்திரை கொடுக்குறீங்க? உங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம் வரும் என்பதை சொல்லி இந்த மாத்திரையை கொடுக்குறீங்க. அதனாலதான் இது எதுவுமே பார்க்காம அப்படியே வாங்கி அதை வச்சிடறாங்க. இதை சாப்பிட்டா உங்களுக்கு கொரோனா மாதிரியான எது வராது, இது வராது, எதுவுமே வராது அப்படின்னா இப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து கொரோனா மாதிரியான அந்த காலகட்டத்துல அந்த மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதையெல்லாம் கவர்மெண்ட் தப்புன்னு சொல்லிடலாமா? இவங்கதான் வந்து சரி பண்ணாங்கன்னு சொல்லலாமா? அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நீங்க மெடிசனை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அரசாங்க திட்டம் அணுகி இந்த மாதிரி நான் ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சிருக்கிறேன், இது மாதிரியான தொத்து வியாதி, இது மாதிரியான ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து கோவிட் மாதிரியான வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய வியாதி எல்லாமே தடுக்கும் அப்படின்னு நீங்க அரசுகிட்ட கொண்டு போய் அரசுகிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி அதை கொண்டு வந்து தானே மார்க்கெட் பண்ணணும். நீங்களா அடிச்சு விடுறீங்க, இது கொரோனாவை கொள்ளும், அதை கொள்ளும், இதை கொள்ளும். சரி, கொரோனாவை கொள்ளும், அதை கொள்ளும், இதை கொள்ளும் வந்தீங்க, உடனே அவங்க என்ன கேட்கறாங்க, இதை சாப்பிட்டு யாருக்காவது வந்து சொரியாசிஸ் சரங்கெல்லாம் வந்துதான் கேட்டாங்க. என்னங்க இது, கொரோனாவை கொள்ற அளவுக்கு ஒரு மாத்திரை வச்சுட்டு சொரியாசிஸ் சரங்கோட கம்பேர் பண்றீங்க?
இப்ப யார முட்டாள்னு நினைச்சிட்டு பேசுறீங்க? அதான் சொல்றோம், நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க இல்லையா, இவர்களை முட்டாளே முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. அப்புறம் யாரும் மைதீத்திரில பாமர மக்கள் இல்லையா? பாமர மக்களா இருந்தா கேப்சா போட முடியாதான்? இன்னைக்கு பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடமும் செல்போன் இருக்கு, எல்லாருக்கிட்டயுமே ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. பட்டன் போன் யூஸ் பண்ற மக்கள் ரொம்ப கம்மி. எல்லாருமே ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றவங்க தான். அந்த ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள போய் என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்து யூஸ் பண்றவங்களுக்கு கேப்சா அடிக்க தெரியாதா? கேப்சா அடிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன போய் என்ன 5 வருஷம் படிச்சுட்டா வரணும். மேல இருக்கிறத பார்த்து அடிக்கிறதுக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த குறிப்பிட்ட செகண்ட்குள்ள முடிக்க முடியல அப்படின்னா, நான் 2 தடவைங்கிறது 4 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதை பண்ணிட்டு போறாங்க. ஆனா இவர்களுக்கு தொழில் அறிவு இருக்கா? ஒரு நிறுவனத்தினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆயிருக்கு, இந்த நிறுவனம் எப்படி தொழிலுக்குள்ள வருது, சட்டம் என்ன சொல்லுது, இந்த நம்ம இந்த ஸ்பான்சி ஸ்கீம்ங்கிறாங்க, எம்எல்எம்ங்கிறாங்க, மண்டில் லோன்ங்கிறாங்க, பிரமிடுங்கிறாங்க, இதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா எனக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வந்தா நல்லா இருக்கும், அதுவும் அது வீட்டு பெண்களா இருக்கிறாங்களா, வீட்லயே இருந்துட்டு வேலை பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப வசதியா இருக்கும். இப்படிதான் இந்த மாதிரியான நோக்கத்தோடு தான் அவங்க ஏபிள் வந்திருக்காங்க. இது அமௌண்ட் எல்லாரும் கேஸ் கொடுத்தாங்களா, இது வந்து இதா இருந்தா எல்லாம் கேஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க பணம் மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன். நீங்க பொருள் தான் வாங்கினீங்க, நீங்க வாங்கினது கொரோனாவை கூட கொல்லக்கூடிய கேப்சூல்ஸை வந்து உங்களுக்கு அதை கொடுத்தோம், அவ்வளவுதான், உங்க டீல் முடிஞ்சு போச்சு அப்படி மட்டும் சொல்லி பாருங்களேன், எத்தனை கேஸ் வரும் மட்டும் பாருங்க. ஏன் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த கம்பெனி கேஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அடுத்தது வானவில்லைங்கிற அப்டேட் வரப்போகுது, அதெல்லாம் வந்தா நம்ம வந்து இதுல என்னது புக் மை ஷோல போய் புக் பண்ணா எங்கிட்ட 60 லட்சம் பேர் டேட்டா இருக்கிறாங்க, அவங்க மூலியமா எல்லாம் எனக்கு கமிஷன் எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டு பயங்கரமா வாங்கிடுவாங்க. இவ்வளவு சொல்றீங்க இல்லைங்க. இந்த நிறுவனம் முதல்ல நான் வந்து இந்த பொருளை தயாரிக்க போறேன், இந்த பொருளை வந்து மார்க்கெட் பண்ண போறேன், அதன் மூலியமா அந்த பொருளை வாங்குறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு ரீபே கொடுக்க போறேன்னு எதுலயுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலங்க. அட மைவித்திரி ஆஸ்பிரேலியா லிமிடெடுக்கு கரெக்டா ஜிஎஸ்டியே கட்டல, ஜிஎஸ்டியே க்ளோஸ்டு. இப்ப பார்ட்னர்ஷிப் கன்சைன் இருக்கு பாத்தீங்களா, பார்ட்னர்ஷிப் கன்சைன் பேர்ல அந்த நிறுவனம் ஒரு அக்கௌண்டை துவங்கி அந்த அக்கௌண்ட்ல பேர்ல யாருக்கும் பணத்தை டெபாசிட் பண்ணல, யாருக்கும் வித்ட்ரா கொடுக்கல, வேற ஏதேதோ பேர்ல அக்கௌண்டை துவங்கி அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அதன் மூலியமா வித்ட்ரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்? ஒரு நியாயமான நிறுவனம், இவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனம் அப்படின்னா அந்த டர்ன் ஓவர் எந்த நிறுவனத்தை காமிப்பாங்க? 1000 அக்கௌண்ட் துவங்கி 1000 அக்கௌண்ட் டர்ன் ஓவர் காமிப்பாங்களா? மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங் பேர்ல ஒரு கம்பெனி இருக்குல்ல, இவ்வளவு பேசாருல, அந்த மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங்ல எவ்வளவு டர்ன் ஓவர் ஆயிருக்கு, எத்தனை பேர் பார்ட்னர், எந்தெந்த மாசம் ஜிஎஸ்டி நடந்திருக்கு, அதுல என்னென்ன வரவு செலவு ஆயிருக்கு, எவ்வளவு அவங்க வரவு செலவு காமிச்சிருக்காங்க, முதல்ல அந்த கம்பெனி என்னன்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கிறாங்க. இதை எடுத்து போட சொல்லுங்க பாப்போம், எடுத்து போட சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல கம்பெனி நல்ல கம்பெனி, நீங்க சொல்ற எந்த இதுவுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு லைசன்ஸ்குள்ள வரல. இது மாதிரி நான் வந்து தொடர்ச்சியா என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே சேல் பண்ணிடுவேன், அப்புறம் இன்கம் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க எங்க போய் லைசன்ஸ் வாங்குனீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மக்கள்கிட்ட நீங்க டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு நம்ம சட்டம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்டே ப்ராடக்ட் செல் பண்ணிடுறேன், டெபாசிட் வாங்கல. எம்ஆர்பி ஆக்ட் கிடையாதா? 196 உள்ள 96 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 3900 எம்ஆர்பி போட்டு 360 ரூபாய்க்கு, சார் 3060 ரூபாய்க்கு, அதாவது 196 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் 3900 எம்ஆர்பி போட்டு 3060 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப நான் ஃபர்ஸ்டே சேல் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே போறேன். அதன் மூலியமா நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 450 ரூபாய் கொடுக்குறேன். அவங்களுக்கு டவுன்லைன்ல கொண்டு வந்தா அதுக்கு 200 ரூபாய் கமிஷன் கொடுக்குறேன். 7 பேர் சீலிங் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நான் அது அவங்களுக்கு வந்து அந்த டைம் சேவரை ரொம்ப வந்து டைம் சேவர் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அந்த கேப்சா போற நேரத்தை குறைச்சு கொடுக்குறேன். அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1400 ரூபாய் பிளஸ் 480 ரூபாய், கிட்டத்தட்ட 1880 ரூபாய் கொடுக்குறேன். இது எப்போ எத்தனை நாள் கொடுக்க போறேன்? லைஃப் லாங் கொடுக்க போறேன். அப்படி நீங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்களா? இங்க உங்க டேட்டா எடுத்து போடுங்க பார்ப்போம். நான் என்ன பண்றேங்கிறதே தப்பா ரீசர்ச் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிற நிறுவனம் இந்த நிறுவனம். முதல்ல அந்த சகோதரரே, நான் வந்து எனக்கு நிறைய இந்த ஆன்லைன்ல வந்து எல்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் எனக்கு பண்ண விருப்பம் இல்லை. ஆனா நீங்க வந்து நீங்க வீடியோ போடுறதுக்கு நான் தான் காரணம்னு வேற சொல்றீங்க. சோ நீங்க இது சொல்றீங்க இல்லையா, இத வந்து அந்த ஒருமையில வந்து அந்த ஒருமை வார்த்தை ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா வந்து அந்த டிராவல் வீலாக்கு போட்டு
சொல்லியிருப்பார். அவர் அப்படிங்கிறதுக்கு பதிலா அந்த இடத்துல இன் போட்டுக்கோங்களேன், இதுதான் சொல்லியிருப்பார். இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. என்னுடைய வீடியோ எவ்வளவு ட்ரோல் பண்ணி என்னுடைய வீடியோக்குள்ள என்னென்னலாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க, என்னுடைய ஆடியோவை பதிவு பண்ணி இயற்கை உழவன் அப்படிங்கிற சேனல்ல பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்ட் 1 பார்ட் 2 நினைக்கிற 2 வீடியோவை அவர் போட்டிருக்காரு. அந்த 2 வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்டை போய் நீங்க எடுத்து பாருங்க. அதெல்லாம் நாகரிகமான இருக்குதா? நீங்க அதெல்லாம் போய் கேட்கணுமா இல்லையா? என்னங்க இப்படி எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? உங்களை இவர் அப்படிங்கிற இடத்துல இன் மட்டும் போட்டதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. அப்போ ஒரு நீங்க மைவி3 பத்தி எடுத்து சொல்ல வந்த என்ன இவ்வளவு தூரம் தாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களே, மைவி3 உள்ள போய் ஏமாந்த மக்களுக்காக வாய்ஸ் கொடுக்க வந்த என்னையும் சரி அசோசியேட்டையும் சரி எவ்வளவு பர்சனல் தாக்குதல் நடத்துறாங்க. எனக்கு வந்த மிரட்டல் கால்ல அந்த ஆடியோ அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அந்த ஆடியோவை மட்டும் கேட்டு பாருங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.